இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கொலக்கு புபாரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பொருளாதாரம், நடப்பு விவகாரங்களை மட்டுமே ஒற்றுமை அரசாங்கம் முன்னிலைப்படுத்தும். வரும் மே 11 நடைபெறவிருக்கும் கொலக்கு புபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொருளாதாரம் உட்பட நடப்பு விவகாரங்களை மட்டுமே ஒற்றுமை அரசாங்கம் முன்னிலைப்படுத்தும் என்று தொடர்புத்துறை அமைச்சரும் அரசாங்க பேச்சாளருமான ஃபமி ஃபட்சேல் இன்று அறிவித்தார். கொலக்கு புபாரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காலஞ்சென்ற லீ கி ஹியோங் கடந்த தேர்தலின் போது தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள வாக்குறுதிகள் உட்பட தொகுதி மக்கள் தற்போது எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கான முன்னெடுப்புகளை ஒற்றுமை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று ஃபமி ஃபட்சேல் விளக்கினார். அதேவேளையில் தற்போது ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள உறுப்பு கட்சிகளுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் தோன்றியிருப்பதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் இது டிஏபி சார்பில் போட்டியிடும் பகத்தான் ஹரப்பான் வேட்பாளரின் வெற்றியை பாதிக்காது என்றும் வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்ய உறுப்பு கட்சிகள் ஒத்துழைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF தனது சந்தாதாரர்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் 3வது கணக்கு அல்லது நெகிழ்வான கணக்கு தொடர்புடைய விவரங்களை நாளை ஏப்ரல் 25 வியாழக்கிழமை அறிவிக்கவிருக்கிறது. தற்போது EPF சந்தாதாரர்களுக்கு முதல் கணக்கு, 2வது கணக்கு என்று நடப்பில் இருக்கும் பட்சத்தில் 55 வயதுக்கு உட்பட்ட சந்தாதாரர்களுக்கு இந்த 3வது கணக்கை அந்த வாரியம் அறிமுகப்படுத்தவிருக்கிறது. EPF சந்தாதாரர்களின் அந்திம கால சேமிப்பு பணம் தற்போது முதல் கணக்கில் 70 விழுக்காடும் 2வது கணக்கில் 30 விழுக்காடும் சேர்க்கப்படுகிறது. நாளை வியாழக்கிழமை 3வது கணக்கு அறிமுகப்படுத்தப்படும் பட்சத்தில் சந்தாதாரர்களின் சேமிப்பு பணம் 3 பங்குகளாக பிரிக்கப்படவிருக்கின்றது. முதல் கணக்கில் 75 விழுக்காட்டு தொகையும், 2வது கணக்கில் 15 விழுக்காடும், 3வது கணக்கில் 10 விழுக்காட்டு தொகையும் சேர்க்கப்படவிருக்கிறது. லூமூட்டில் அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்ட கோர விபத்தில் உயிரிழந்த 10 வீரர்களில் ஒருவரான லெப்டினன்ட் சிவசுதன் தஞ்சப்பன் உடல் சத்யாவான் தமான் சொண்டாங் ஜயாவில் உள்ள அவரின் இல்லத்திற்கு இன்று கொண்டுவரப்பட்டது. லூமூட் கடற்படை மருத்துவமனையின் சவக்கிடங்கில் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் லெப்டினன்ட் சிவசுதன் உடலை தாங்கிய பிரேத வண்டி போலீஸ் ரோந்து கார் புடைசூழ மாலை 5:50 மணியளவில் சத்யாவானில் உள்ள அவரின் வீட்டை வந்தடைந்த போது குடும்ப உறுப்பினர்கள் கதறி அழுத காட்சி சோகமே உருவாக பலரது கண்களை குளமாக்கியது. 30 வயது லெப்டினன்ட் சிவசுதனின் நல்லுடலுக்கு குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், அரச மலேசிய கடற்படை உறுப்பினர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர். உயிரிழந்த லெப்டினன்ட் சிவசுதன் இவ்வாண்டு ஜனவரி 21 மணமேடை கண்டார். டாக்டர் S. ஹர்ஷினி என்பவரை கரம் பிடித்த லெப்டினன்ட் சிவசுதனின் திருமண விழா சித்தியாவான் ஜலன் கம்போங் சலமாட்டில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தான மண்டபத்தில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து திருமண விருந்து உபசரிப்பு இப்போ பண்டார் இப்போ ரயாவில் உள்ள டாக்டர் சக்திவேல் மண்டபத்தில் அரச மலேசிய கடற்படையினரின் பிரம்மாண்டமான வரவேற்புடன் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. திருமணம் ஆன 3 மாதத்தில் நிகழ்ந்த இப்பேரிடர் லெப்டினன்ட் சிவசுதனின் குடும்ப உறுப்பினர்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்று காலையில் பட்டாலிஞ்சோயா கோத்த டமன்சராவில் ஒரு வீடமைப்பு பகுதியின் கார் நிறுத்தும் இடத்தில் சோதனையில் ஈடுபட்ட போலீஸ்காரர் ஒருவரை வாகனத்தினால் மோத முயற்சி செய்த ஆடவரை போலீசார் துப்பாக்கியினால் சுட்டுப்பிடித்தனர். காலை 5 மணி அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் காயத்திற்கு ஆளான அந்த சந்தேக பேர் வழி சுங்கைபுலு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக பட்டாலிஞ்சோயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். சந்தேகத்திற்கு இடமாக நடந்து கொண்ட அந்நபரை தடுத்து நிறுத்தும் முயற்சியின் போது இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே குற்றவியல் தடுப்புச் சட்டமான போகாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக குற்றவியல் பதிவில் தெரிய வந்துள்ளது. தவிர அந்நபர் பயன்படுத்திய கார் ஏற்கனவே களவாடப்பட்டதாக புகார் செய்யப்பட்ட வாகனமாகும் என்று ஷருல் நிசாம் ஜாஃபர் மேலும் கூறினார்.
தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்திற்கும் மாபாய் எனப்படும் மலேசிய விவசாய உற்பத்தியாளர் சங்கத்திற்கும் இடையிலான சம்பள உயர்வு சர்ச்சை தொடர்பாக ஆக கடைசியான பேச்சுவார்த்தை கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி நடைபெற்றது. இப்பேச்சுவார்த்தையில் எந்தவொரு தீர்வும் காணப்படாத நிலையில் இரு தரப்பினரும் கடைசியில் தொழிலியல் நீதிமன்றத்தில் சந்திப்பதென முடிவெடுத்துள்ளனர். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தவரையில் கடந்த 1968ஆம் ஆண்டு, 1986ஆம் ஆண்டு, 2015ஆம் ஆண்டு என 3 முறை தொழிலியல் நீதிமன்றம் வரை சென்று தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு போராட்டத்தை நடத்தியது. இப்போது 4வது முறையாக இவ்விவகாரத்தை தொழிலியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தவரையில் தோட்ட தொழிலாளர்கள் அனைவருக்கும் சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று போராடி வருவதாக அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோ ஜி சங்கரன் தெரிவித்தார். ஆனால் மாபாவை பொறுத்தவரையில் உற்பத்தி துறையை சார்ந்துள்ள செம்பனை அறுவடை தொழிலாளர்கள் மற்றும் பால்வெட்டு தொழிலாளர்கள் ஆகியோருக்கு மட்டுமே சம்பள உயர்வு வழங்க முடியும் என்று பிடிவாதமாக இருந்து வருகிறது. அத்தொழிலாளர்களை சேர்த்து தோட்ட தொழில்துறையை சார்ந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் செம்பனை ஆலையில் வேலை செய்கின்றவர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று சங்கம் போராடி வருவதாக டத்தோ சங்கரன் குறிப்பிட்டார். மனிதவள அமைச்சின் ஆலோசனையின் பேரில் நீதிமன்றத்திற்கு வெளியே மாபாவுடன் சங்கம் 2 முறை நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வி கண்டதால் வேறு வழியின்றி இந்த சர்ச்சையை தொழிலியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே தொழிலியல் நீதிமன்றத்தில் இந்த சர்ச்சைக்கு தீர்வு காணப்படும் வரையில் அங்கத்தினர்கள் அனைவரும் சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று டத்தோ ஜி சங்கரன் கேட்டுக்கொண்டுள்ளார். பேச்சுவார்த்தையில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த 3 வருட கால ஒப்பந்தம் காலாவதியான பிறகு அல்லது இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு அவருடைய குறைஞ்சபட்ச சம்பளத்தை முழுமையாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற வேண்டும் என்பது சங்கத்துடைய கோரிக்கை. ஆனால் மாப்பாவோ இதர தொழிலாளிகளுக்கு கொடுக்க முடியாது என்ற ஒரு பிடிவாத குணத்தோடு இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக தொழிற்சங்கம் மற்ற தொழிலாளர்களை ஏமாற்றம் அடை செய்வதில் தயார் நிலையில் இல்லை. அதனால் இந்த பேச்சுவார்த்தை நாம் நிச்சயமாக தொழிலியல் நீதிமன்றத்தில் தான் சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த வருடம் 1ஆம் மாதம் 15-16 தொழில் நீதிமன்றத்தில் ஒப்பந்தம் சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்கான அரசாங்கம் கோர்ட்டில் தேதி கிடைக்கப்பட்டது. கோர்ட்டில் நீதிபதிகள் பற்றாக்குறையின் காரணமாக இந்த வருடம் 11ஆம் மாதம் 11-12 தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுவரையில் தொழிலாளர்கள் நிச்சயமாக பொறுமை காக்க வேண்டும். சங்கம் எந்த வகையிலையும் சங்க அங்கத்தினர்களுக்கு குறிப்பாக தோட்ட தொழிலாளருக்கு துரோகம் இழைக்காது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். சங்கம் நிச்சயமாக அதற்கான ஆவண நடவடிக்கைகள் எடுத்து தொழில் நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கை சங்கத்துக்கு இருக்கின்றது. அதுவரையிலும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும் என்று போராடி வரும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இந்த போராட்டத்தில் நிச்சயம் வெற்றி பெறும் என்று டத்தோ ஜி சங்கரன் நம்பிக்கை தெரிவித்தார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. அவற்றின் விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் RON95, பெட்ரோல் RON97 மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு முறையே $2.05 $3.47 $2.15 நிலை நிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாட்டின் சொத்துடைமையில் மலேசிய இந்திய சமூகம் 200 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால்தான் அச்சமூகம் இதுவரை சொத்துடைமையில் ஒரே ஒரு விழுக்காட்டை கொண்டுள்ளது. இந்த பின்னடைவிலிருந்து சமூகம் மீண்டெழ வேண்டுமானால் அண்மையில் பிரதமர் பூமி புத்ராக்களுக்கு ஆண்டுக்கு 1 பில்லியன் என்ற கணக்கீட்டில் 30 ஆண்டுகளுக்கு 30 பில்லியனை ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்துள்ளார். அதை வரவேற்பது போலவே இந்திய சமூகத்திற்கும் ஆண்டுக்கு 1 பில்லியன் என்ற அளவில் 10 ஆண்டுக்கு 10 பில்லியனை பிரதமர் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கடந்த ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி பிரதமரிடம் விரிவான பரிந்துரை ஒன்று சமூக போராளியான முனைவர் பெரு தமிழ்மணி தலைமையிலான குழுவினர் வழங்கினர் என்று
மாநாட்டு ஊடகத்துறை செயலாளரும் மாநாட்டு பொருளாளருமான தினகரன் என்ற கண்ணன் தெரிவித்தார். அவர் மேலும் தமது செய்தியில் 200 ஆண்டு கால சமூக சொத்துடைமை மீட்புக்கான மாநாட்டு செய்திகளை சமூகம் சார்ந்து அனைத்து ஊடகங்களும் விரிவாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படி செய்திகளை விரிவாக வெளியிடுகின்ற ஊடகங்களுக்கு அடுத்து பிரதமர் தலைமையில் நடக்கவிருக்கும் தேசிய மாநாட்டிற்கான செய்தி விளம்பரங்களை வழங்க ஏதுவாகவும் இருக்கும் என்று தினகரன் கோடி காட்டினார். மேல் விவரங்களுக்கு 16 வயது இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் ஜோகூர் பார்வில் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜோகூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் தெரிவித்தார். பொந்தியார் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நேற்று மாலை 6 மணியளவில் ஜோகூர் பாரு தமன் ஜோஹோஜாயாவில் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த இளம்பெண் நேற்றிரவு 9:21 மணியளவில் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து இரவு 11 மணியளவில் பண்டாஸ்ரீ ஆலாமில் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டதாக கமிஷனர் குமார் குறிப்பிட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் 2017 ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் அந்த போலீஸ் உயர் அதிகாரி விசாரிக்கப்பட்டு வருவதாக கமிஷனர் குமார் விளக்கினார். கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி தடம் புரண்டதில் 2 உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 3:40 மணியளவில் கிளந்தான் ஜலன்குவா முசாங் கொலக்ராய் சாலையில் கம்பொங்பாகி என்ற இடத்தில் நிகழ்ந்தது. ஹோண்டா ரகத்தைச் சேர்ந்த அந்த காரில் பயணித்த பெண் வாகனத்திலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்ட நிலையில் மற்றொரு நபர் காரின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கினார். இருவருமே கடும் காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். கடும் மழைக்கு மத்தியில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் அந்த ஆடவரின் உடலை மீட்பதற்கு தீயணைப்பு படையினர் பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தினர் என்று அதன் பேச்சாளர் தெரிவித்தார். கடந்த மாதம் ஜோகூர் பாருவில் 4 சொந்தமான வீடுகளில் பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தி தீயிட்டு நாச காரியங்களில் ஈடுபட்டதாக வட்டி முதலைகளின் கையாட்கள் என்று நம்பப்படும் 3 மாத கர்ப்பிணி பெண் உட்பட 4 ஜோகூர் பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டனர். 31 வயது அப்துல் ஹலீம் நூர், 42 வயது வீனோ சியூ, 36 வயது நூர் அஸ்மான் மற்றும் 44 வயது லியூ சூன் கியான் ஆகிய 4வரும் கடந்த மார்ச் மாதம் 4 வீடுகளுக்கு தீயிட்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 435வது பிரிவின் கீழ் அந்த 4வரும் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளனர். மாதுவையும் அவரின் மகனையும் வெட்டுக்கத்தியால் தாக்கி காயப்படுத்திய குற்றத்திற்காக ஓர் இந்திய ஆடவருக்கு ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 6 ஆண்டு சிறை மற்றும் 3 பெரம்படி தண்டனை விதித்தது. 27 வயது பி. சுரேந்திரன் என்ற அந்த நபர் ஏ. அழகேந்திரன் மற்றும் எஸ். சத்யகுமார் ஆகிய இருவருடன் கூட்டாக சேர்ந்து கடந்த மார்ச் 27ஆம் தேதி காலை 7 மணியளவில் கொத்தகமுனியில் உள்ள திடீர் உணவகத்தில் 37 வயது மாதுவையும் 11 வயது மகனையும் காயப்படுத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த இந்திய ஆடவர் குற்றஞ்சாட்டப்பட்டார். கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் மற்றும் மஹிமா இணைந்து வரும் ஏப்ரல் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் திருவிளங்கு சைவ திருமுறை மாநாட்டை கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலிலும் கோவில் மண்டபத்திலும் வெகு சிறப்பாக நடத்தவிருக்கின்றன. இம்மாநாட்டை முன்னிட்டு கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி சனிக்கிழமை தேவார போட்டியை நடத்துகிறது. 7 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என 2 பிரிவுகளாக இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தான தலைவர் தாம் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா விவரித்தார். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் தேவார போட்டியை 27/4/24 சனிக்கிழமை நடத்தவிருக்கின்றது. 2 பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடைபெறவிருக்கின்றன. ஒன்று 7 வயது முதல் 15 வயதுக்குள், இரண்டாவது 16 வயதிலிருந்து 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆக 2 பிரிவுகளாக போட்டி நடைபெறவிருக்கின்றது. போட்டியில் வெல்கின்ற
வெற்றி பெறுகின்ற மாணவர்களுக்கு அல்லது நபர்களுக்கு கேட்டகரி 1 முதல் பரிசு 2 நபர்களுக்கு தலா 700 வெள்ளி வீதம் வழங்கப்படும். 2வது பரிசு RM400 வெள்ளி வீதம் 2 நபர்களுக்கு வழங்கப்படும். 3வது பரிசு RM200 வெள்ளி வீதம் 2 நபர்களுக்கு வழங்கப்படும். 4வது பரிசு RM100 வெள்ளி 2 நபர்களுக்கும் 5வது பரிசு RM100 வெள்ளி 2 நபர்களுக்கும் வழங்கப்படும். இந்த பணத்தை எதற்காக கொடுக்கின்றோம் என்றால், இந்த மாணவர்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், தேவாரத்தை படிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இந்த பரிசுத் தொகைகள் கொடுக்கப்படுகின்றன. அதேபோல் கேட்டகரி 2 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதல் பரிசு 1000 வெள்ளி, 2வது பரிசு 500 வெள்ளி, 3வது பரிசு 300 வெள்ளி, 4வது பரிசு 200 வெள்ளி, 5வது பரிசு 100 வெள்ளி ஆகிய வகையில் நாங்கள் பிரித்து இந்த தேவார போட்டியை சனிக்கிழமை நடத்துகின்றோம். மாணவர்கள் மற்றும் இளைய தலைமுறையினரிடையே தேவாரம் பாடும் திறனை ஊக்குவித்து சமய பற்றி அதிகரிக்கும் நோக்கில் நடத்தப்படும் இப்போட்டியை காண மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொள்ளும்படி தான்ஸ்ரீ டத்தூர் நடராஜா அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.